நன்றி வழக்கறிஞர் ஐயா திரு செல்வம் அவர்களுக்கு. புத்தகத்தை வெளியிட்ட ஐயா திரு செல்வராஜா ஐயா அவர்கள் நூல் குறித்து சிறு உரையாற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம். தேவர் மண்ணிலேயே, தேவர் பிறந்த மண்ணிலேயே சுமார் 33 ஆண்டுகள் பணியாற்றியவன் என்ற கடமைப்பாடோடு இந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்கிறேன். இந்த நூல் என்று சொல்ல முடியாது, இந்த ஆவணத்தை அழகாக தமிழ்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் ஐயா அவர்களே, எனது மாணவரும் தென்மண்டல தலைவராக இருக்கக்கூடிய தம்பி முத்துராமலிங்கம் அவர்களே, என்னுடைய குடும்ப நண்பரும் மிக முதலாக உங்களுக்கு ஒரு செய்தி என்ன சொல்வது, நம்ம நீதிபதி அவர்களே, நான் அருப்புக்கோட்டையில் ஒரு நர்சரி ஸ்கூல் ஆரம்பித்தேன். அண்ணனுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல. அந்த ஆண்டு விழாவிற்கு கூப்பிட்டு இருந்தேன் 80களில். அந்த அளவுக்கு ரொம்ப குடும்ப இணைப்பு உள்ளவர்கள் இங்கே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததைக்கு ரொம்ப சந்தோஷம். சுரேந்திரன் அவர்களை சொல்ல வேண்டும் என்றால், இந்த ஆர்வ வெளிப்பாடு நிறைய அவங்க பேசத்தான் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு சில கூட்டங்களில், தேவர் கூட்டங்களில் பேசும்பொழுது எவ்வளவு விஷயங்களை உள்வாங்கி அதை எவ்வளவு தூரம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுங்கிறதுக்கு பேராசிரியராக இருந்திருக்கிறார்கள், அட்வொகேட்டாக இருந்திருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்திருக்கிறாங்க. அவங்களோட நான் தொடர்பில் இருந்து கொண்டு தான் இருக்கேன். இப்பொழுதுதான் சமூக காலமாக இல்லை. இங்கே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நேதாஜி, போஸ், ராமசாமி அவர்கள், நேஸ்பாபு, நிருபன் சக்கரவர்த்தி அவர்கள் மிக அழகாக, இந்த இளைஞர்கள் வர வேண்டும், நீங்கள் இதை உள்வாங்க வேண்டும். நாங்கள்லாம் எங்களுடைய காலங்கள்லாம் அநேகமாக இந்த சேகரிப்பிலேயே போய்விட்டது. இதை விதைத்து நீங்கள் அறுவடை பண்ணக்கூடியவர்கள் இந்த இளைஞர்கள் தான். அந்த கல்லூரியுடைய அடுத்த பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடிய தம்பி ஜெயகாலை, அடுத்து நாங்கள் எங்கே விட்டுட்டு வந்துடுவோமா, இங்கே யாருமே இல்லாமல் போயிருப்போம். தம்பி என் வீட்டுக்கு வந்துருக்கும் போது கூட சொன்னேன், கம்பி கல்லூரியில் ஆள் இல்லாமல் போச்சப்ப. நான் இப்போ தம்பி ஜெயகாலை நம்ம முஸ்லீம் மண்ணை சேர்ந்தவர், இருந்தாலும் அங்கு ஒரு விதையை விட்டு வந்திருக்கிறோம். அடுத்து அதை எடுத்து போக வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது. இத்தனை பேருக்கு மத்தியிலும் ஐயா நவமணி அவர்கள், நான் தேவரை பற்றி ஆய்வு செய்வதற்காக, முனைவர் பட்டத்திற்காக நான் அந்த தலைப்பை ரிஜிஸ்டர் பண்ணப்போ எனக்கு கிடைத்த ஆதாரம் ஒரே சின்ன புக்லெட். எதை பிடித்து கொண்டு மேலே போவது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்போ தான் நீங்கள் மறை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஒரு வைஸ் சான்சலர் மீட்டிங் நடக்குது. அவருடைய 100வது ஆண்டு விழாவை கொண்டாடுவது. அப்போ வரலாற்றுத்துறை எல்லா துறை பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், நாங்கள் இருக்கோம், வைஸ் சான்சலர் ரிஜிஸ்ட்ரார் எல்லாம் இருக்காங்க. அப்போ எப்படி கொண்டாடுவதுன்னு கேட்கும்போது நான் ஒரே டிமாண்ட் என்னன்னே, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் ஐயாவுடைய பாடத்தை வைக்கணும், அது யாராருக்கோ வச்சுருக்கீங்க, அவருக்கு வைக்காமல் இருக்கீங்க அப்படின்றப்போ, ஏதாவது நீங்கள் கொஞ்சம் பேப்பர் இருந்தால் கொடுங்கன்னு எல்லாம் ஞாபகம் இருக்குது எனக்கு. அது ஒரு காலகட்டம். ஆனால் இன்னைக்கு நிறைய தேடுறாங்க, நம்ம பையங்க நிறைய தேடுறாங்க, ஆவணங்களை வெளியே கொண்டு வருகிறார்கள். இந்த மீட்சி குழுவினர் உண்மையிலே இந்த தம்பி 2 பேர் மனதார பாராட்ட வேண்டும். எல்லோரும் நம்ம அவங்களே அதுதான் நடந்தே இருக்காது. என்ன அருமையாக அவங்க பணிக்கு இடையிலும் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறார்கள். நம்ம சென்னையிலேருந்து போயிருந்தோம்னா நாங்கள் புத்தகத்தில் இருக்கிறோம், கருத்துப்பற்றையில் இருக்கோம். இப்போ நம்ம ஆட்கள் இவ்வளவு தூரம் வருகிறாங்கிறது மிகப்பெரிய விஷயம். அவர்களை நம்ம கரவொலி எழுப்பி நம்ம என்கரேஜ் பண்ணோம். அருமையான பணி. இந்த கூட்டம் எப்படி நடக்க வேண்டும் என்று என் மனதில் ஒரு ஆசை இருந்ததோ, அந்த ஆசையை இந்த நீங்கள் நிறைவேற்றி வைத்திருக்கிறீர்கள். யார் மூலமாக? ஐயா மூலமாக. நாங்கள் எங்களையே பேசிக் கொண்டிருக்கிறோம். புதிய விஷயங்களை கொண்டு நாங்கள் பேச போறதில்லை. திரும்ப நாங்கள் அவரை எங்களுக்கு தெய்வம், நாங்கள் அப்படிதான் பேசிட்டே இருப்போம். ஆனால் இதுல ஷேர் பண்ண வேண்டியது, நம்ம கூட விவாதிக்கக்கூடியது, விவாதித்து அதை உண்மையை அறியக்கூடியவர்கள் நம் மேடைக்கு வர வேண்டும். அது முதலாக நடந்திருக்கிறது. அவங்களுக்கு மிக நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் நினைத்தேன், எதிர்பார்த்தேன், இது நம்ம இன்னும் புதுசாக ஒன்றும் பேச போறதில்லை. இந்த ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது நிச்சயமாக லேட்டாக வந்தது, நியாயம் இல்லாதது, எப்படி தீர்ப்பு வந்தது.
ஆனா எல்லா விஷயங்களையும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். யாருக்காக பேசுகிறோம்? இந்த இளைஞர் கூட்டம் இப்பொழுது புதுசாக இந்த ஆவணங்களை ஏன் வெளியே கொண்டு வருகிறார்கள்? இந்த இரண்டு சமுதாயமும் இன்னும் அடித்துக் கொண்டே இருக்கிறதே, இது எப்படி நிறுத்துவது? அதுக்கு என்ன வழி? நான் அந்த ஆய்வு நடத்தும் போது இந்த தோப்படைப்பட்டி பெருமாள் வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன், நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆய்வுப்படி அந்த கிராமம் முழுவதுமே அவர்கள் தான் குடியிருக்கிறார்கள். அப்போ நானும் ஒரு ப்ரொஃபஸரும் மட்டும் போயிருந்தோம். போகாதீங்கன்னு சொன்னாங்க என் காலேஜில் இருந்து, எனக்கு கொடுத்த அட்வைஸ், வேண்டாம் அந்த ஊருக்கெல்லாம் போகாதீங்க, சரியா இருக்காது. அங்கே பார்ப்போம், மனிதர்கள் தானே, நம்ம கூட இருக்கிறவங்க தானே, போய் பார்ப்போன்ட்டு போனோம். போனால் இங்கே ஒரு ஸ்கூல் இருந்தது. ஸ்கூலுடைய ஆசிரியர் எனக்கு தெரிந்தவர். அவர் வந்து அருக்கோட்டையிலேருந்து வர்றாரு. அவரை போய் சந்தித்தோம். எங்கேருந்து வர்றாங்க அப்படின்னோடனே தேவர்களத்திலேருந்து வராங்க. பெரிய கூட்டம் வந்துருச்சு. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, பெரிய கூட்டம் வந்துருச்சு. வந்த பின்னாடி அதில் பெரிய வயசானவர்கள், அதாவது 50 வயதை தாண்டியவர்கள் இருந்தார்கள். அந்த காலேஜில் வந்து எதுக்கு வர்றாங்க? இல்லையா, ஐயாவும் 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ கிட்ட ஏதாவது இருந்தால், ஏதாவது ஆவணம் இருந்தால் கொடுங்கன்னு வாங்கிட்டு வரப்போம், அதுக்காக வந்திருக்கோம், இருந்தால் கொடுங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னாங்க. ஆனால் இளைஞர்கள் வந்தார்கள். அதே ஊரில் வந்து அவருடைய சொந்தக்காரர்கள் வந்தாங்க. நீங்களாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை உட்கார வைத்து அவளை மரியாதை கொடுத்து அவருடைய எம்எல்ஏ கார்டு அது இதெல்லாம் கொடுத்து அனுப்பினார். இன்றைய இளைஞர் கூட்டம் 2 பகுதிகளுமே சரியாக இருக்கிறது. 2 பகுதிகளுமே சரியாக இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதான் நம்முடைய கடமை. என்ன என்றால், உண்மையிலே என்ன நடந்தது? ஐயா நவமணிக்கு தெரியாத ஒரு பெரிய விஷயத்தை ஒன்று நான் சொல்ல போவதில்லை. ஆனால் நான் என்னுடைய ஆவணங்கள் கிடைக்க கிடைக்க இவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்காங்களே தான் நினைக்கிறது. 57 தேர்தல் நம்ம பின்னாடி போனோம்னா ஒரே ஒரு கேள்வி, எங்கேயாவது ஐயாவுடைய பொதுக்கூட்டங்களில் பேசிய ஆவணங்கள் பெரும்பாலான போலீஸ் ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கு. அரிஜன மக்களே தெய்வங்களேன்னு சொல்லியிருப்பாரே ஒழிய, எங்கேயாவது தரக்குறைவாக ஏதாவது ஒரு கூட்டத்தில் ஒரு வார்த்தை பேசியிருப்பார் என்று யாராவது காட்டினால் நான் முழு பொறுப்பேற்கிறேன். எந்த கூட்டத்திலும் அவர் பேசியதே இல்லை. எந்த கூட்டத்திலும் பேசியதில்லை, தரக்குறைவாக பேசியதே இல்லை. சரி, நாடார்களை அவருக்கு அவமானமாக பேசினாரா? எப்படி அவர்கள் எதிரியானார்கள்? காமராஜரை பேசினாரே ஒழிய நாடார்களை அவர் பேசவே இல்லை. ஐயா எதுல வித்தியாசப்பட்டு நின்னார்னா, வர்க்க பேதங்களை வித்தியாசப்பட்டு நின்றார். அவர் அப்படியே கரிசல் காடு தெரியும், கபடி பகுக்கம் பருத்தி கலந்து விளைச்சி விட்டுருப்பாங்க, அதை கொண்டு குறைச்சி அப்படியே பாவம் அதை பருத்தி எடுத்து கொண்டாந்து விற்கிறது படுற கஷ்டம். அந்த பதில நான் 80களிலேயே டிராவல் பண்ணுவேன். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கமுதிலேயே +2 ரெட்டின் வீடு கிடைக்காது. அப்படி மோசமான ஒரு ஏரியா. அந்த மக்கள் கஷ்டப்பட்டு பருத்தி எடுத்து கொண்டாந்து போடுறதுல அந்த பகுதி வளரவே இல்லை. ஆனால் வியாபாரிகள் கொள்ளை இல்லாமல் அடித்து வளர்ந்திருந்தார்கள். அப்புறம் ஐயா எதில் வேறுபட்டார் என்றால், இந்த விவசாயிக்கும் வியாபாரிக்குமான போராட்டம் தேவருக்கும் நாடார்களுக்கான போராட்டம். அதான் உண்மை, அதுதான் உண்மை, வேற எங்குமே இல்லை. அவர் ஆதங்கப்பட்டார். விவசாயிகள், நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் இங்கே போராடுவதற்கு முன்பு, விவசாயிகளுக்காக போராடுவதற்கு முன்பு, கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் மாநாடுகள் நடத்துவதற்கு முன்பு விவசாயிகளுக்காக சங்கம் அமைத்து போராடி வந்தவர். தொழிலாளர் பக்கம் நின்றார். இங்க வந்து தொழிலாளர் சரி விவசாயம் தான் போச்சுன்னு இங்க வர்றாங்கன்னா, இங்கே தொழில் முதலாளிகள் பூரா சுரண்டான். இப்ப இந்த முதலாளியை சுரண்ட முதலாளிகளை பூரா எதிர்த்து போராடினார். சாதிக்காக போராடினார் இல்லை. அவருக்கு வந்து வர்க்க பேதத்தில் நிறைய வேறுபாடுகள் இருந்தது. நம்ம அதை ஜாதிய பேதமாக மாற்றி விட்டார். அதை வெட்டி அடைந்து விட்டார்கள். நாம் தோற்று போயிட்டோம். அப்ப இந்த போராட்டம் அப்படியே போகும் பொழுது 36 தேர்தல் எல்லாம் புதிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த தொகுப்புக்காக சொல்லுகிறேன். காங்கிரஸ் கட்சி ராஜா சேதுபதியை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஆள் வேணும். ஐயாவுக்கு அந்த ஐடியாவே இல்லை. காங்கிரஸ் கட்சிக்காரங்களே பணத்தை கட்டி நில்லுங்கன்றாங்க. அன்னைக்கு நாடார்களும் தேவமாரும் சேர்ந்த அந்த பகுதியில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடுகிறார்கள் என்ற ரிப்போர்ட்டை கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கான். அந்த ரிப்போர்ட்டை இவர்கள் தான் 57 அவர் எதிரியாக இருக்கிறார். 36 சேர்ந்து போராடியவர்கள் 57
எதிரியாக மாறுகிறார்கள். எல்லாம் அரசியல். 37 தேர்தல் வருது, 37 தேர்தல் வருது. ஐயாவுக்கு எதிரியாக அவர் தகப்பனாரே வருகிறார். அவர் தகப்பனார் ராஜாவுக்கு ஆதரவாக போறாரு. அந்த எதிர்ப்புகளையும் ஐயா சந்தித்து வெளியே வருகிறார். அப்ப நீங்க இன்னும் தேவர் ஜமானிக்கு போறவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்க வெளியில மட்டும் வந்து சாமி கும்பிட்டு வராதீங்க. உள்ள இருக்கக்கூடிய அந்த பாராட்டுதல்களை புறம் பாருங்க. தயவு செய்து கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அதை புறம் பாருங்க. அந்த பாராட்டுதல்கள் முழுவதுமே மற்ற சமுதாயத்தினரால், மாற்று சமுதாயத்தினரால் வழங்கப்பட்ட பாராட்டு. நீங்க இந்த நாடகம் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு இளைஞர் அந்த பெருநாளிங்கிற கிராமத்துல இருந்து ஒரு இளைஞர் கொடுத்துருக்காங்க. ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்த தேவரே ஜமீன்தாரி முறைக்கு எதிராக போராடினார். இது உலக வரலாறு, வேற எங்கேயுமே இல்லை. உலக வரலாறில் ஒரு ஜமீன்தார் அந்த முறையவே ஒழிக்க வேண்டும் என்று போராடினார் என்றால் அது தேவரையா மட்டும்தான். இதை ஆதரித்து மிக அழகாக அந்த ஒரு வாழ்த்து மொழி கொடுத்துருக்காங்க. பெருநாளி நாடார்கள் இளைஞர் சங்கம் இன்னும் இருக்கு, ஐயா சமாதியில் போன பாருங்க. இப்படி வளர்ந்து வந்தவர், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்தவர், எல்லா ஜாதியினரும் போற்றக்கூடியவராக வளர்ந்து வந்தவர். எங்கே சிக்கல் வந்தது? 52 தேர்தல். 57 போறதுக்கு முன்னாடி 52க்கு வந்தது. 52 தேர்தல் காங்கிரஸ் கட்சி நிற்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. அப்ப காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க முடியாதோ என்ற நிலைமை. அப்ப என்ன பிளான் பண்றாங்க, இது உடையாம இருக்கணும்னா ராஜாஜி கூட்டு வந்துருவோம். அவர் கவர்னர் ஜெனரல் இருந்தவர், அவரை கூட்டு வந்து அந்த காங்கிரஸ்காரங்களாம் ஒத்துக்குருவாங்கன்னு நினைச்சு ராஜாஜியை முதலமைச்சராக இருக்கிறார். ராஜாஜி முதலமைச்சர் ஆக்கும் போது காமராஜர் இவர் எப்படியாவது காலி பண்ணணும்னு பாக்குறாரு. காமராஜர் காலி பண்ணணும்னு நினைக்கிறார். பாட்டியார் அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. அப்ப 52 மாநாடு, அந்த திருப்பரங்குன்ற மாநாடு எல்லாம் முடிஞ்ச முன்னாடி, ஆட்சிக்கு வந்த பின்னாடி, அப்ப 52 எலெக்ஷன் பின்னாடி இந்த குலக்கல்வி திட்டம் ஒண்ணு கொண்டு வந்து குழப்பம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், புதிய விஷயம் இல்லை. அப்ப அது சமாதானம் பேசுறதுக்காக வரதராஜ நாயுடு அவர் வீட்டுக்கு கூப்பிடுறாரு. தேவரையாவும் காமராஜரையும் கூப்பிட்டு, இனிமே வந்து பிராமணர் அல்லாத ஒரு முதலமைச்சரை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்கும். அப்ப ஐயா என்ன சொல்றாரு, நீங்க படிச்சவங்க தான் ஆளணும், அந்த சீட்ல வந்து படிச்சவங்க தான் உட்காரணும். வரதராஜ நாயுடு நீங்க படிச்சவங்க, நல்ல பண்ணா உங்களுக்கு வெள்ளை வரும் சரி, நீங்க அவர்கள் என்று சொல்றாரு. வரதராஜ நாயுடு இல்ல அது சரியா வராது, காமராஜரை வைப்போம். இல்ல அது படிச்சவங்க இருக்கக்கூடியதா, நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். கடைசியாக தேவரையாவும் காமராஜரும் சந்தித்த ஒரே இடம் வரதராஜ நாயுடு. அது பின்னாடி அவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் கூட சந்திச்சது. முதல்வர் கலவரம் கூட சமாதானம் பேசணும்னு கூப்பிட்ட கூட 2 பேருமே சந்திக்கல. 52 முடிஞ்ச காமராஜர் இங்கே முதலமைச்சர் ஆன பின்னாடி நிறைய பிரச்சனைகள் வந்துருக்கு. உள்ளுக்குள்ள அவருடைய ஆக்டிவிட்டிஸ், அவருடைய ஜாதிய வன்மங்கள், அவங்க எல்லாம் எழுதுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துருக்கு. பார்வர்ட் பிளாக் கட்சி ஐயா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருது இந்த பக்கம். ஆனால் பார்வர்ட் பிளாக் கட்சியை வச்சு இந்த காங்கிரஸ்காரங்களை சரிவிட முடியுமான்னு நினைக்கும் போது தான் இந்த சீர்திருத்த காங்கிரஸ், அதை தேசிய சீர்திருத்த காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை தேவரையாவுடைய முயற்சியிலே நடக்கிறது. இவ்வளவு காம்ப்ளிகேஷன் இருக்கும்போது 57 தேர்தல் வருது. 57 தேர்தல் வந்தோடனே அவன் இந்த ரிப்போர்ட் கொடுக்குறான் கவர்மெண்ட்டுக்கு. எங்கே பார்த்தாலும் கடுமையான டென்ஷன். நீங்கள் இந்த கலவரத்துக்கு முன்னாடியே போலீஸ் கொண்டாந்து குமிச்சு வச்சிருக்கிறாங்க கவர்னிலாம். பெட்டாலியன், ஸ்பெஷல் பெட்டாலியன் கொண்டு டைரெக்டாக என்ன பண்ணுறதுனே தெரியல. அவ்வளவு இதாக 57 நடக்க வேண்டிய விஷயங்கள், 57 முதல் தேர்தலே, பொது தேர்தலே நடக்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் அதுலேயும் ஐயா தெரிவித்து வந்துடுறாரு. சட்டமன்றத்தை அவங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான், சட்டமன்றத்தை பாராளுமன்றத்துக்கு போயிடுறாரு. அப்போ பை எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அந்த அவர் பிளேஸில் அந்த எம்எல்ஏ ரிசைன் பண்ணாருப்பாங்க, அந்த பிளேஸ் பை எலெக்ஷன் வந்தோடனே கடுமையாக அந்த பகுதியை பற்றி எரியுது. படிக்காத ஜனங்கள், நீங்கள் இன்னும் வறுமையின் கொடுமையை பார்க்கணுன்னா கம்பளி பகுதி தான் போய் பார்க்கணும். இன்னும் அந்த ஜனங்கள் குடிநீருக்காக அப்படியே இந்த தள்ளு வண்டியை தள்ளி சீர் கொடுக்குற, தள்ளு வண்டியில் தண்ணி எடுக்கிறதுக்கு சீர் கொடுக்க ஒரே பூமி கம்பளி பூமி தான். நீங்கள் அந்த பூமியில் என்ன சீர் கொடுக்காங்கன்னா 4 குடத்தை வச்சு தண்ணி தள்ளிட்டு போகிறதுக்கு இன்னும் சீர் கொடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவு கடுமையான வறட்சி உள்ள பூமி. அந்த வறட்சி தன்மையே அவங்களுடைய எண்ணங்களில் வறட்சி தன்மையை ஏற்படுத்தியது, வீரத்தையும் ஏற்படுத்தியது.
வாழ்க்கையில் பெரிய பிடிப்பு இல்லாதவனுக்கு தான் வீரம் அதிகம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது வந்த பின்னாடி அது எப்படி போகும்னே தெரியாமல் இருந்த பொழுது இதை எப்படி பயன்படுத்துவதுங்கிறது இதுக்கு இடையில நம்ம மேலே வரைக்கும் டெல்லி வரைக்கும் போக வேண்டியிருக்கு. நேருஜி அவர் என்ன பார்க்குறாங்க, நேதாஜி வரணும்னு இருந்தாலும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், அவன் கூட்டியாரம்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், எங்கே போனாலும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. எப்படியா தென் மூலையில் ஒரு மூலையில் கொண்டு போய் பார்வர்ட் பிளாக் கட்சி இவங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு யார் காரணம், என்ன காரணம், அது எப்படியாவது முடிக்கிறதுக்கு என்ன வழி என்று கேட்கிறார். அப்போ காமராஜர் மேலே டெல்லியிலிருந்து எல்லா தொடர்புகளையும் கொண்டு வந்து இவரை அமுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இதற்கு தோதாக இடைத்தேர்தல் வருகிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதத்தில் நம்மவர்களை விட அதிகம் மற்ற கம்யூனிட்டிக்காரங்க தான் இங்கே அதிகம். இங்கே அந்த தொகுதியில் மற்ற கம்யூனிட்டிக்காரங்க தான் அதிகம். இப்போ தான் ஐயாவுக்கெல்லாம் தெரியும், எல்லாரும் தெரியல, சசிகலா தேவர் நிற்கிறார். சசிகலா தேவர் அந்த பொது எலெக்ஷனை விட அதிகமான வாக்குகள் எடுத்து வெற்றி பெறுகிறார். எல்லாருடைய ஆதரவு இல்லாமல் அது நடந்திருக்காது. நடந்த பின்னாடி அந்த டென்ஷன் ஐயா டெல்லி போயிடுறார் பார்லிமெண்ட்டுக்கு. இங்கே பிரச்சனை பத்தி எரியுது. பத்தி எரியும் போது தான் எங்கே பார்த்தாலும் மாட்டேன். அந்த பெரிய மிஸ்டேக் பண்ண யாருன்னா அந்த கேரளா கலெக்டர் பணிக்கர்னு ஒரு கலெக்டர் அதே முட்டாள்தனமாக உள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு ஜாதிக்காரங்கெல்லாம் பேசணும் முதுகுலத்தை கூப்பிட்டு வரான். அவன் கூப்பிட்டு வந்து ஒருவேளை அவன் கலெக்டர் ஆஃபீஸில் கேம்ப் ஆஃபீஸ்லேயே அதிலே வச்சு நடத்திருந்தா இந்த கலவரமே நடந்திருக்காதுங்கிறது மாதிரி என்னுடைய எண்ணம். ஏன்னா அந்த பக்கம் ஆஃபீஸில் நடக்காமல் இங்கே கொண்டு ஒரு தாலுகா ஆஃபீஸில் நடத்துகிறான். அவ்வளோ சென்சிட்டிவ் இஷ்யூவை இங்கே எடுத்துகிட்டு வந்து நடத்துகிறான். இது நடக்கும்போது ஐயா டெல்லியில் இருக்காரு. அப்போ சசிகலா தேவர் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்க நிலைமை, நீங்கள் வந்தால் தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பீஸ் கமிட்டி போடுறாங்க. பீஸ் கமிட்டியில் தேவமாரின் சார்பாக கலந்து கொண்டது நவசக்தியை தவிர தேவரையா இல்லை. ஒவ்வொரு ஜாதிக்கு பிரதிநிதியை போட்டும்போது ஐயா வந்து ஜாதிக்கு நம்ம ஜாதி தேவரின ஜாதிக்காக அவர் ரொம்ப போகலாம். அங்கே போனது நவசக்தி. இவர் அங்கே பார்லிமெண்ட் வரலையான கூப்பிட்டு வந்துட்டாங்க. பீஸ் கமிட்டி நடக்கும் பொழுதே ஐயா இடையில தான் வந்து ஜாயின் பண்ணுறாரு. இந்த கூட்டம் நடக்கும்போது இடையில தான் வந்து சேர்றாங்க. நவசக்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில வந்து ஜாயின் பண்றாங்க. அவங்க அங்கே அப்போ இடையில வந்து ஜாயின் பண்றவர் இமானுவேல் யாரு, இது என்ன பிரச்சனை, அவர் எந்திரிக்கலை எல்லாம் கவனிக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக சூழ்நிலை இல்லை. அவர் யாருமே தெரியாது. அதுக்கு முன்னாடி ஐயா பார்த்ததே இல்லை. இமானுவேல தனித்தனியா ஒவ்வொரு தனித்தனியா செப்பரேட்டா தான் அந்த கலெக்டர் கூப்பிட்றான். இது எப்படி அவர் வந்திருப்பாரு, அவர் இமானுவேல் எந்திரிக்கலை, நம்ம ஆளுகளை அவர் கற்பனை எந்திரிக்கலை, கால் மேலே கால் போட்டு உட்காந்தாரு, அதனால அவர் கோவம் வந்துருச்சு. இப்படி இது எல்லாமே முழுமையான கட்டுக்கதைகள். எந்த விஷயங்களும் அதில் உண்மை இல்லை. ஐயா வர்றாரு, வந்தோடனே பீஸ் கமிட்டி நடக்குது. நடக்கும்பொழுது ஐயா உள்ள வந்தோடனே சரி இப்போ எல்லாம் பேசினாதான் சரிதான், என்ன முடிவு எடுக்கிறாங்க கலெக்டர், ஊருக்கு போய் நம்ம மக்களை சமாதானப்படுத்துவோம், வேண்டாம் நீங்கள் கலவரம் பண்ணிக்கிறாதீங்க, இதோட நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஐயா என்ன சொல்றாருன்னா, இல்லை நம்ம வந்து இப்போ இன்னும் ஜாதிய தலைவர்களாக போனோம்னா ஊருக்குள்ள பிரச்சனை தான் வரும், அதனால நம்ம வந்து பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் இப்படி போவோம். அந்த நோட்டீஸே நான் வச்சிருக்கேன், என்னுடைய இதில் புக்கில் வச்சிருக்கேன். இப்போ எங்கே முரண் வருகிறது என்றால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஜாதிய தலைவர்களாக போய் இவர்களை அமைதிப்படுத்துவதா, இல்லை மக்கள் பிரதிநிதிகளாக போய் இவர்களை அமைதிப்படுத்துவதா? அங்கேதான் பிரச்சனை. மக்கள் பிரதிநிதிகள்ல தாழ்த்தப்பட்டவர்களும் இருக்கிறார். ஆர்வம் இருக்கிறார், எம்பி இருக்காரு, பெருமாள் ஆறுமுகம் தோட்டப்பட்டி பெருமாள் இருக்காரு. இல்ல அவர் ஆர்வம் பேர் வந்து நோட்டீஸ்ல பிரிண்ட் பண்றாங்க. நோட்டீஸ்ல பிரிண்ட் பண்ணி மக்கள் பிரதிநிதிகளா போவோம். அப்ப மக்கள்கிட்ட கொஞ்சம் அமைதி ஏற்படும். ஏன் ஜாதிய தலைவர்களா கொடுங்க, ஜாதியை கூட்டிகிட்டே போனோம்னா எல்லாம் பிரச்சனை வரும்னு சொல்றாரு. அதுக்கு அவர் இமானுவேல் ஒத்துக்கல. அதே மாதிரி நாடார்கள் பிரதிநிதியாக வேல்சாமி நாடார் அப்போஸ் பண்றாரு. இதுல எனக்கு இன்னொரு என்ன டவுட்னா, முழு இதையும் படிக்கும் பொழுது வேல்சாமி நாடார் அந்த பீஸ் கமிட்டி கூப்பிட வேண்டிய காரணம் என்ன வந்தது என்று தெரியவில்லை. ஒருவேளை அவர் கூப்பிட்டு இருந்தா எதுக்காகனா காங்கிரஸ் கட்சிக்கு பார்வர்ட் பிளாக்குக்கான பஞ்சாயத்து தான்.
இல்லைன்னா வேல்சாமி மேடம் இந்த சீனில் வர வேண்டிய அவசியமே இல்லை. அவங்கள கூப்பிட்டு பேசுகிறாங்க. கலெக்டர் ஒரு இடியாட்டிக்கா என்ன பண்ணுறாருன்னா, இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது நீ சைன் பண்ணு நான் சைன் பண்ணு, ஐயா ஒத்துக்கிற மாட்டேன்ட்டார். இல்லை பிரதிநிதிகள் தான் போகணும், சாதி தலைவர்கள் போகக்கூடாதுன்ட்டார். அதில் தான் வெளியேறி வந்துடுறாங்க. வந்த பின்னாடி கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்ததுக்காக அல்லது மரியாதை கொடுக்கறதுக்காக எந்த காலத்திலாவது ஒரு கொலை நடக்குமா? ஒருவேளை அது நடந்திருந்தால் கூட ஒரு அறிவார்ந்த சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ளுமா? எதுவுமே நடக்கலை. ஐயா வர்றாரு, அப்புறம் சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு வந்துடுறாங்க. இவருமே என்ன பண்ணுறாருன்னா, இமானுவேல் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கூட்டம் முடிஞ்சு பேரையூரில் தான் வந்து தங்குறாரு. கவிதை பக்கத்தில் உள்ள பேரையூரில். அப்புறமா இவருடைய அவர் நாடார் வீட்டில் தங்குறாரு. ஐயா வீட்டுக்கு வந்துடுறாரு. இவங்க இப்படியே சுமூகமாக இருக்கும் பொழுது அது செப்டம்பர் 11 மரணம் நடந்தது. அந்த மரணத்தில் இன்வால்வ் ஆனவங்க வந்து கீழே கொடுத்தாங்க. அவங்க ரிப்போர்ட் படி அப்படித்தான் அந்த 2லேருந்து 4 வரைக்கும் உள்ளவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கிடைக்குது. அப்போ கீழத்தூவல்ங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏரியா, அது ஒரு தனி பெல்ட்டாக முதுகு பரமக்குடியிலேருந்து அப்படி உள்ளே போகும். இந்த மர்டர் நடந்த உடனே இது இவ்வளவு தூரம் பெருசாகுங்கிறது மாதிரி எனக்கு ரிப்போர்ட்லாம் தெரியல. தினமணி எல்லாத்தையும் எழுதியிருக்கான். தினமணி ரிப்போர்ட்டர் நீங்கள் அந்த சமையல ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் என்னன்னா, பத்திரிகைகள் நியாயமாக இருந்தது. அது குறிப்பாக தினமணி, நான் இங்கே உள்ள ஆஃபீஸில் போய் எல்லாத்தையும் நோண்டி எடுத்தான், சரியாக எழுதியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் வந்து அவன் எந்த பார்ஷியாலிட்டி இல்லை, நல்லா அழகாக கொடுத்துருக்கான். அப்போ மறுநாள் சாயங்காலம் அவருடைய அடக்கம் நடக்குது. அடக்கம் நடந்த அன்று அருங்குளம்னு பக்கத்தில் பரமக்குடி பக்கத்தில் ஒரு கிராமம், அங்கே நாடகம் நடக்குது. மறுநாள் 12 நாடகம் நடக்குது. ஒருவேளை நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளவு சென்சிட்டிவான விஷயம், 2 கம்யூனிட்டி இத்தனை காலங்காலமாக அடிக்கிற ஒரு விஷயமாக இருந்தால் கலெக்டர் எப்படி பெர்மிட் பண்ணார்? அந்த நாடகம் கலெக்டர் எப்படி? அறிவார்ந்த பெருமக்கள் இருக்கீங்க, அட்வொகேட்ஸ் இருக்கீங்க, ஜட்ஜு இருக்காங்க. நான் சாதாரண ஒரு ஆசிரியர் இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ள இருந்த கேள்வி, இவ்வளவு சென்சிட்டிவ் விஷயம், காலங்காலமாக 3-4 தலைமுறைகளாக பகமை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை பரங்குளங்கிறது பக்கத்தில் பரங்குடி பக்கத்தில் இருக்குது, அப்போதான் அடக்கம் பண்ணிட்டு வர்றாங்க. மறுநாள் எப்படி அந்த நாடகத்தை பரிசு கொடுத்தான்? நாடகம் நடக்குது. அந்த பகுதியில் உள்ள நாடகத்தில் பழக்கம்னா நம்ம பகுதியிலே நான் பார்த்துருக்கேன். அப்பா காலங்கள்லாம் அந்த வர்றவங்க தேவரையை பற்றி பாடுவாங்க, அதுக்கு பணம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து அந்த பபுன் வந்து ஏதோ ஒரு கேரக்டர் வந்து பாடுறாரு. பாடணுன்னா மாலையோடு பணம் கொடுக்குறாங்க. இல்லை தேவைப்பாட்டை நீ பாடக்கூடாது அப்படின்னு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவித்ததுல தான் அந்த நாடகம் இடையில் நிறுத்தப்படுகிறது. அதுதான் இத்தனை பிரச்சனைக்கும் இவ்வளோ காலத்திற்கும் காரணம். நான் இந்த கொஸ்டின் என்னன்னா, இமானுவேல் தேவரை அதுக்கு முன்பின் பார்த்தது இல்லையா? அவர்களுக்கு வேற எந்த பகமையும் இருந்ததாக தெரியவில்லை. எந்த பகமையும் அவங்களுக்கு இருந்ததாக தெரியவில்லை. அவர் 33 இளைஞர். அவர் இமானுவேல் 33 வயசு தான் ஆகுது. இவர் ஐயாவுக்கு ஈக்குவலா பகமை கொண்டு அவரை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு போகக்கூடிய பிரமா பேசி எதுவுமே இல்லை. அந்த கேஸ்ல எதுவுமே இல்லை. என்ன அவரை போய் கொடுத்த ஒரு சின்ன அவருக்கு பேக்ரவுண்ட் நிறைய இருக்கு. அது உண்மையா பொய்யாங்கிறது தனி ஆய்வுகள் தான் சொல்லணும். யாருக்கு? இமானுவேல். அவருக்கு தனி அவருடைய பர்சனல் இதில் அவருடைய டீலிங்ஸில் நம்ம ஒரு கமலஹாசனுடைய அப்பாவை எழுதின ஒரு புத்தகம் படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதில் எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. அவர் சொன்ன அந்த வரி, அங்கே உள்ள கோர்ட்டுகளில் இவர் வந்து போய் வருவதாகவும் சாட்சியம் சொல்வதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது. இந்த செய்தியை சொன்னவர் கமலஹாசனுடைய அப்பா அவருடைய நோட்டில் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி அந்த பகுதியில் அந்த பகைமைகள் இருந்திருக்கலாம். அந்த பகைமைகளை பயன்படுத்துவதற்கு இதையே இவர்கள் பயன்படுத்தி இருக்கலாம். அப்படித்தான் நடந்திருக்குமே ஒழிய தேவரையாவிற்கும் இந்த கொலைக்கும் ஒரு துளி கூட தொடர்புள்ள வாய்ப்பே இல்லை. அதுக்கு பின்னாடி கீழத்தூர்ல துப்பாக்கி நடந்த பின்னாடி காமராஜர் இங்கே வந்து 13, 14, 15 இங்கே தங்குறாரு மதுரையில், அந்த செப்டம்பர்லேயே. அப்போ எல்லாரும் என்ன எதிர்கட்சிகள் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஐயாவை கூப்பிட்டு பேசுங்க, அவங்க பிரதிநிதிகளையும் கூப்பிடுங்க, ஒரு சமாதான கூட்டம் கொடுங்க. காமராஜர் எந்த சமாதான கூட்டத்தை நடத்தவும் இல்லை, அந்த பகுதிக்கு போகவும் இல்லை. இவர் இங்கே வந்த வாக்கில் 3 நாள் தங்கி 2 திரும்பி போயிருக்கு. அப்போ கீழத்தூள் வாட நடந்த பின்னாடி
அது மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு 33 தடவை ஃபயர் பண்ணியிருக்காங்க போலீஸ் அதுக்கு சுற்றி உள்ள கிராமங்களில். இதில் ஒரு இன்னொரு விஷயம், கீரந்தையில் ஒரு தாழ்த்தப்பட்ட சகோதரர் சுடப்பட்டுக் கொண்டிருக்கும். அவர் பார்வப்பிள்ளை கட்சியை சேர்ந்தவர். முனியாண்டி குடும்பம். அவர் பார்வப்பிள்ளை கட்சியை சேர்ந்தவர். இதுவே தெளிவான ஒரு எவிடன்ஸ். இது வந்து பார்வப்பிள்ளை கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் இல்லாத போராட்டம் தான். பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசி. இதை போய் நம்ம எப்படி எடுத்துட்டு, ஏன்னா அந்த கொலை பண்றாங்க, இந்த போலீஸ் கொலை பண்ணுது. போலீஸ் கொலை பண்றதுல 33 ரவுண்டு சுடுறாங்க, 33 ரவுண்டு சுடுறாங்க, 13 பேர் கொலைப்படுறாங்க அந்த இதுகளை சுற்றி அந்த 10 கிராமங்கள் முழுவதும். அதில் கீரந்தையில் சுடப்பட்டு இருந்தவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சகோதரர். ஆனால் அவர் பார்வப்பிள்ளை கட்சி சேர்ந்தார். அப்போ இது ஒரு தெளிவான விஷயம். இந்த பார்வப்பிள்ளை கட்சிக்கும் காங்கிரஸுக்கான போராட்டம் இந்த தாழ்த்தப்பட்ட சகோதரர்களுக்கும் தேவமாருக்கும் உள்ள போராட்டமாக மாற்றி விடப்பட்டது. அப்போ அப்படியே நடந்துகிட்டே இருக்க மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். கலவரம் கடுமையாக போயிட்டு இருக்கு, கட்டுப்படுத்தவே முடியல. மலையாள மனோரமாவில் ரிட்டையர் ஆன பின்னாடி இந்த ஹோம்ஸ் வந்து எழுதுறான் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸை. இவ்வளவு மோசமான ஒரு பூமியை நான் பார்த்ததே இல்லைன்னு எழுதுறாங்க. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல, ஆனால் நாங்கள் தேடி அதை எடுக்க முடியல. பட் எழுத சாரங்கள் மட்டும் கிடைச்சது. அது என்ன எழுதுறாங்கன்னா, சாகக்கூடிய நிலைமையில் இப்போ வெட்டுப்பட்டோ அல்லது ஃபயரிங்லையோ சாகப்போட நிலைமையில கூட அந்தந்த ஜாதிக்கு சாதகமாக தான் அவங்க சாட்சியம் சொல்லியிருக்காங்க. அந்த மண்ணுடைய இது அவங்க எழுதுறான். அடுத்த நிமிஷம் உயிர் போகுது. ஆனால் அப்போ கூட அந்த நிலைமையில் கூட அவங்க எப்படி எந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் நினைத்தார்கள் அது மட்டும்தான் சொன்னாங்க. இவ்வளவு கலவர பூமியை நான் பார்த்ததே இல்லைன்னு அவனுடைய ரிப்போர்ட்டில் கொடுக்குறான். இதில் இன்னொரு விஷயம் எனக்கு பட்டது, இதில் பங்கு பெற்றவர்கள் ஐயாவாத்தான் பேசுகிறார். 80% இந்துக்கள், இந்து தாழ்த்தப்பட்ட அஜினவர்கள் எங்களோட இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் சிவாசி கலவரமாக இருந்தாலும் சரி, அதுக்கு பின்ன எந்த கலவரமாக இருந்தாலும் சரி, இது நம்ம முழுமையாக தான் உண்மை என்று சொல்ல முடியாது. பட் ஆய்வுக்குரியது. எல்லாருமே கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க. ஆமாம், கிறிஸ்தவர்களாக இருந்தார். இதில் வந்து இதுதான் உண்மையை நான் சொல்ல வரல. ஆனால் வாய்ப்புகள் அதிகம், அது ஆய்வுக்குரியது. எல்லாருமே இதில் உள்ள எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த கிறிஸ்தவ மிஷனரிஸுடைய ஆக்டிவிட்டீஸ் இது எங்கேயெல்லாம் தூண்டி விட முடியுமோ அதெல்லாம் தூண்டி விட்டு இந்த வேலைகளை புறம் செய்தார். கடைசி ஐயாக்கு அரெஸ்ட் பண்ணது உங்களுக்கு தெரியும். கலவரம் நிற்காதுங்கிற நிலைமை. அப்போ ஐயா இங்கே வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணப்போ ஐயா கொடுத்த வந்து தெரியும் உங்களை, என் நெஞ்சை பிழிந்து நீங்கள் ரத்தம் குடிச்சதுக்கு சமம் ஆகும், இனிமேல் யாரை தொட்டாலும் முடியும். மறுநாளே கலவரம் நின்றது. ஆனால் போலீஸ் ரிப்போர்ட் என்ன கொடுத்தாங்கன்னா, தேவரையாவை அரெஸ்ட் பண்ணதுனால கலவரம் நின்றுச்சுன்னு கொடுத்தான். இத்தனை பேரை சுட்ட பின்னாடி நிற்காத கலவரம் அவர் அரெஸ்ட் பண்ணல நின்றுக்க போது அவருடைய ஒரே ஒரு வார்த்தை கட்டுப்பட்டு ஒட்டுமொத்த சமுதாயமும் அந்த கலவரத்தை நிறுத்தி கொண்டது. சரி, அதுக்கு பின்னாடி பல இதுகளை கடந்து ஐயா அந்த புத்தகத்தில் மிக அழகாக தூத்து கொடுத்துருக்கிறாரு. வெளியில வர்றாரு. வெளியில வந்த பின்னாடி அவருடைய கலரை மாத்திக்கல. பெருமாளை கூப்பிட்டு எம்எல்ஏ, திருச்சூர் எம்எல்ஏ வாங்குறார், பார்வர்ட் பிளாக்குடைய மெம்பர் ஆகிறார். தானே சொத்துக்களை பூரா எழுதி வைக்கும் போது 2 குடும்பமாக இருக்க பசுமணி தந்தவர்களுக்கு எழுதி வைக்கிறார். இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால், இந்த நிலத்தை கொடுத்ததுல காலேஜ், இப்போ எங்கள் காலேஜ் இருக்கிற இடத்துல கொஞ்சம் இடமும் அவருக்கு வீரனுக்கு எழுதி கொடுத்த இடம் இருக்கு. அப்போ ஹாஸ்டல் கட்டுறதுக்கு சேதுபதிகள் இடம் கேட்குறாங்க, இடம் வேணும். ஒரு இடத்த செலக்ட் பண்ணிட்டு போய் இங்கே கட்டலாம்னு நினைக்கும் போது அவர் பேரில் இருக்கு, வீரன் பேரில் இருக்கு. அப்போ அவர் போய் தகவல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஐயா இடம் உங்களுக்கு கொடுத்துருப்பா போல இருக்குது. ஒன்றுமே இல்லையா, நான் வந்து எழுதி கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் நான் ஹாஸ்டலே இருந்துக்கிறேன். எழுதி கொடுத்து விட்டு கடைசி வரைக்கும் அந்த ஹாஸ்டலே இருந்தேன். இதுதான் இந்த 2 பேருக்குள்ள நெருக்கம். முக்கியத்தவர் ஐயா பேசும்போது, சட்டமன்றத்தில் பேசும்போது அழகான ஒரு வார்த்தை பேசியிருப்பாரு. ஐயா, நாங்கள் மண்ணை சுரண்டி படைக்கிறவங்க, மக்களை சுரண்டி படைக்கிறவங்க இல்லை. முக்கியத்துவத்தை யாருக்கும் நினைக்கிறேன். நாங்கள் வந்து மண்ணை சுரண்டி அன்னைக்குள்ள படைக்கிறாங்க. வரப்புல போகும்போது என்னைய பாம்பு கடிச்சா அவன் தூக்கணும், அவனை பாம்பு கடிச்சா நாங்கள் எங்களை தூக்கணும். உங்கள் அரசியல் இங்கே கொண்டாந்து நுழைச்சி எங்களை இப்படியா தாய் மூலியமாக இருந்தவங்களை பிரித்து விட்டீங்களேன்னு பேசுவார் ஐயா. அதில் தான் முழு உண்மை. இதை அவங்க பேசினாங்க, இவங்க பேசினாங்கிறத விட இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எதற்காக பேசுகிறோம்? இதனுடைய நோக்கம் என்ன? 2 சமூகமும் இணைந்து இனிமேலாவது
இந்த உண்மைகளை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இளைஞர்களிடம் வர வர மிக மோசமாக போய்கொண்டிருக்கிறது. ஒண்ணுமே தெரியாத இந்த அப்பாவி இளைஞர்கள் ஒவ்வொரு தடவையும் போடுவதும் கூச்சலிடுவதும் அதற்காக சண்டை போடுவதும், இதை எப்படி நாம் இந்த அறிவார்ந்த சமுதாயம் நிறுத்த போகிறோம்? இது போன்ற சகோதரர்கள் நிறைய பேர் அழைத்து வரப்பட வேண்டும். நாங்கள் உங்களோடு விவாதிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம், சண்டை போடுவதற்காக விவாதிக்க தயாராக இருக்கிறோம். அது என்ன உண்மைகள் இருக்கிறது என்பதை நீங்களும் உங்கள் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும், நாங்களும் எங்கள் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும். வருங்கால சமுதாயமாகிறது உண்மையை புரிந்து கொண்டு அமைதியாக வாழ வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி.